கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 14:20. ரோமன்ஸ் 14:20. போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். இப்ப ஒரு 2வது எச்சரிக்கை கொடுக்கிறார். 15வது வசனத்துல என்ன சொன்னாரு? போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. என்ன, நீ உன் சகோதரனை நீ கெடுக்கிற அப்படின்னு சொன்னவரு இப்ப 20வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? போஜனத்தின் நிமித்தம் நீ தேவனுடைய கிரியையே அழித்து போடுற. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எப்பவுமே தேவனுடைய கிரியைக்கு அதை பலவீனப்படுத்தவே கூடாது. ஏன்னா அது பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. ஏன்னா இது என்ன, அழித்து போடாதேங்கிறது என்ன, ஒண்ணுமில்லாம மாற்றக்கூடியது. ஏன்னா தேவன் செய்த காரியம் என்ன, ஒரு 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 மனுஷனுடைய மனசாட்சி, ஒரு விசுவாசியினுடைய விசுவாசம், அவனுடைய வளர்ச்சி, சபையினுடைய ஒற்றுமை, பரிசுத்த ஆவியனுடைய பரிசுத்தமாக்குதல் வேலை, ஒரு சரீரமான சபையை கட்டக்கூடியது, இது எல்லாமே ஒரு சின்னதான ஒரு சாப்பாட்டு விஷயத்தினால கர்த்தர் செய்த இவ்வளவு பரிசுத்தமான காரியத்தை அழித்து போட்டு விடாதே. இது ஒரு யாருக்கு சொல்றாரு? ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசிக்கு ஒரு பலமான எச்சரிக்கையாக கொடுக்கிறாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் என்ன? அது மற்றவர்களை கர்த்தர் எடுத்து கட்டியவைகளை அழித்து போடாதபடிக்கு நீ பார்த்துக்கொள்ளு. ஆனா அடுத்த என்ன சொல்றாரு? எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான். எப்படி கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கிறது அது உண்மைதான். 14 வருஷத்தையும் சொன்னாரு. என்ன, எந்த ஒரு சாப்பாடுனாலும் அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரங்கிறது அது உண்மைதான். ஆனா அதை நீ எப்படி கையாளுகிற அதத்தாங்க சொல்றாரு. ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் பாவமாக வரும் எப்ப? அது இன்னொருத்தருடைய மனசாட்சியை மீறும் போது. இதுதான் நம்ம சரியான முறையில புரிஞ்சு கொள்ளணும். இங்க இது எப்படி மாறுது? ஒரு 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 மனுஷனை அழிக்கக்கூடியதாக, ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை அழிக்கக்கூடியதாக. அப்ப என்ன இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த காரியம் பாவம் இல்லாத காரியமா இருக்கலாம். ஆனா நீ செய்வது மற்றவனுடைய மனசாட்சியை காயப்படுத்தக்கூடியதாக. காரணம் என்ன? ஏன்னா இந்த பலமுள்ளவன் விசுவாசத்துல சாப்பிடுறான், ஆனா பலவீனம் உள்ளவன் சந்தேகத்துல இருக்கிறான். அப்ப என்ன, இதை நம்ம சரியான முறையில புரிஞ்சு கொள்வதற்காக என்ன சொல்றாரு? நீ மற்றவனுக்கு இடரல் உண்டாகும்படிக்கு நீ என்ன பண்ண? அது தீமையாக பண்ணாத. அப்ப எனக்கு அருமையானவர்கள், நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நம்ம கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று மற்றவருடைய மனசாட்சியை காயப்படுத்தும் போது அது பாவமாக மாறக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க நல்லா பாருங்க. 19வது வசனம் நம்ம எடுத்து கட்டணும்னு சொன்னாரா? 20வது வசனத்தில் நீங்க இடிச்சு போடாதீங்கிறாரு. ஆனா அதே சமயத்துல என்ன சொல்றாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் உண்மைதான், ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட மனசாட்சி பரிசுத்தமானது. அப்போ என்ன ஆனாலும் சரி, சபையினுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருத்தருடைய மனசாட்சி கனப்படுத்தப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அன்புனால ஆளுகை செய்யப்பட வேண்டும். கர்த்தருடைய வேலை பொக்கிஷமாக அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ சுதந்திரம் உண்மைதானே? உண்மை. இப்ப நீங்க அந்த சுதந்திரத்தை எப்படி கையாளுறீங்க? எனக்கு அருமையானவர், நன்றாக சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மற்றவர்களை காயப்படுத்துவதாக இருக்கிறதா, இல்ல மற்றவர்களை எடுத்து கட்டுவதாக இருக்கிறதா? ஏன்னா நமக்கு ஒரு மனத்தாழ்மையோடு நம்ம நடக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ஒரு உண்மையா இருக்கு. ஏன்னா நம்ம அப்படி செய்யும் போது நம்ம அதை செய்யும் போது என்ன பண்றோம்? கர்த்தருடைய கட்டடத்தை நம்மளே இடிக்கிற மாதிரி. இப்ப நம்ம சபை என்பது சரீரம். இந்த சரீரத்தை நம்மளே காயப்படுத்தலாமா? அதான் அது
ஏன்னா எனக்கு கைக்கு ஒரு நல்ல ஒரு சுதந்திரம் இருக்குங்கிறக்காக என் கையை கொண்டு கன்னத்துல அறையலாமா? இதுதான் அது. என கையை கொண்டு காலை அடிக்கலாமா? அப்ப எனக்கு அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம அன்புல கையாளுகிறோமா? இந்த சரீரத்தை நம்ம எடுத்து கட்டக்கூடியவங்களா இருக்கிறோமா? மற்றவர்களை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? இது தேவனுடைய கிரியையை இன்னும் பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? இதத்தான் நமக்கு மிக ஆழமாக எச்சரித்திருக்கிறார். அதனால அந்த எச்சரிப்பை கேட்டு நம்ம மனம் திரும்புவோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் உண்மை. ஆனா அந்த சுதந்திரத்தை நாங்கள் தவறுதலாக பயன்படுத்தும் போது அது இடரல் உண்டாக்குகிறது. அந்த இடரல் உண்டாக்குகிறது அது பெரிய தீமையாய் மாற்றி அது தேவனுடைய கிரியையே அழித்து போடுகிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால இன்று முதல் நாங்கள் எங்கள் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மற்றவர்களை எடுத்து கட்டி சரீரத்தை பேணக்கூடியதாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.